தமிழ் சினிமாக்கு என்னதான் ஆச்சு? ஏன் ஒரு படத்த வந்து சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ணவே முடியல? ஏன் ரிலீஸ் டேட்டே கிடைக்கல? ஏன் தேதிய அனௌன்ஸ் பண்ணிட்டு திரும்ப தள்ளி போறாங்க? இத்தன பிரச்சனைகள் தமிழ் சினிமால ஓடிட்டுருக்கு. வாங்க அது என்னென்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு உங்களோட ஃபேவரட் ஆக்டர் மூவிக்கு இதுதான் நடக்க போகுது. ஸோ அதனால மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. தமிழ் சினிமாலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிஸ்கஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி அப்டேட் எப்போ வருது? விடாமுயற்சி எப்போ ரிலீஸ் ஆகுது? குட் பேட் அக்லி படம் எப்போ வருது? அந்த படமும் இந்த படமும் ஒரே நாள்ல வருதாங்கிற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் நடந்த குழப்பங்கள் அப்படி. ஏன்னா விடாமுயற்சி படம் ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னாங்க. இல்லைங்க டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க. இல்லைங்க நவம்பர் 14 ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க. இல்லைங்க இப்போ டிசம்பரும் இல்லை, நவம்பரும் இல்லை, தீபாவளியும் இல்லை, இந்த படம் பொங்கலுக்கு கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுதுங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதை நம்பி சொன்னோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அடுத்த இயர் போகலை. விடாமுயற்சி டிசம்பரில் தான் வரப்போகுது. அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலுமே குட் பேட் அக்லி டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொங்கல் ரிலீஸை திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆதி ரவிச்சந்திரன் பர்த்டே அன்னைக்கு. ஸோ அவங்க பொங்கல் வரப்போ இவங்க கண்டிப்பாக பொங்கல் வரவே முடியாது. அதனால விடாமுயற்சி படம் இந்த வருடம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்பலாம். அதே மாதிரி குட் பேட் அக்லியும் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ்னால் கிட்டத்தட்ட 2 படங்களுக்கான கேப்பும் ரொம்ப கம்மி. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. உண்மையை சொல்லணும்னா தமிழ் சினிமாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லைங்க. ஒரு சைடு விடாமுயற்சி அப்டேட் எப்போ வரும், படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கங்குவா படம் அக்டோபர் 10 வர வேண்டியது. ஒன்ஸ் வேட்டையன் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணோடனே சூர்யா தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுத்துட்டு நாங்கள் விலகி போகிறோங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்புறமே இந்த படம் எப்போ வரப்போ தீபாவளிக்கா இல்லை நவம்பர் 14 தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த படம் நவம்பர் 14 டேட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ எந்த படமும் ரிலீஸ் ஆகலை இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ இந்த படத்துக்கு பயங்கரமான ஸ்க்ரீன் கிடைக்கும், சோலோ ரிலீஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. இந்த சினிமாவில் சிங்கம்ங்கிற படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நவம்பர் 14 புஷ் பண்ணுறான்னு சொன்னோடனே ஒரே பரபரப்பாயிடுச்சு சமூக வலைதளங்களில். கங்குவா ரிலீஸ் டேட் மாறுமா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அப்படி வந்த நியூஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கம் படம் தீபாவளிக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கங்குவா டீம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி நம்பலாம். ஸோ இந்த படமும் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னும் அஃபிஷியலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. பேன் இந்தியா லெவலில் ஒரு படம் பண்ணணும்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா ஊர்லேயும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்கணும், போட்ட காசை எடுக்கணும். கூட காம்படிஷனுக்கு நிறைய படம் வந்துச்சுன்னா ஸ்க்ரீன் குறையும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இதனாலேயே சில படங்கள் எடுத்து முடிச்சு கூட ரிலீஸ் டேட் கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு வந்து ப்ராப்பர் பிளானிங்கோட எல்லாமே பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டாக நல்லதாக அமையும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த 2 ரிலீஸ் டேட்டும் எப்போ தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, என்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த 2 படமும் எப்போ வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.